அற்புத ஆலயங்களும் பலன் தரும் பரிகாரங்களும். இந்த தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஓணாகாந்தேஸ்வரர். ஜாதகத்தில் சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்று ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டு இருப்பவர்களுக்குரிய பரிகார ஸ்தலம், பாடல் பெற்ற சிவாலய பரிகார ஸ்தலமாகும். தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் மூன்றாவது ஸ்தலமாக விளங்குகிறது. ஓணகாந்தன் தளி ஓணேஸ்வரர் கோவில் பெரிய காஞ்சிபுரம் அடுத்த பஞ்சுப்பேட்டை பகுதியில் இத்தலம் அமைந்துள்ளது. அடிமைத்திறம் பாடி சுந்தரர் பொன் பெற்ற கோவில். பொன்னனாகிய குருவின் பரிகார ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு மேற்கே சர்வதீர்த்த குளத்திற்கு சிறிது வடமேற்கில் பஞ்சுப்பேட்டைக்கு மேற்கில் இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது. வானாசுரனுடைய சேனைக்கு தலைவர்களாகிய ஓணன் காந்தன் என்ற இரு அசுரர்கள் பூஜித்து மெய்யுணர்வு பெற்ற காரணத்தினால் இப்பெயர் வந்தது. ஆதலால் அசுரர்களின் குருவாகிய சுக்கிரன் ஜாதகத்தில் பலம் பெறுவதற்கும் பகை கிரகங்களாகிய குருவும் சுக்கிரனும் இணைந்து இருப்பதற்கும் இந்த ஆலய ஈசனை வழிபட வேண்டும். ஓணன் பூஜித்த மூர்த்தி ஓணேஸ்வரர், காந்தன் பூஜித்த மூர்த்தி காந்தேஸ்வரர் என்றும் பெயர் பெற்று எழுந்தருளியுள்ளார்கள். இரண்டு சந்நிதிகளும் தனித்தனியே பிரகாசத்தோடு ஒரே ஆலயத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சுந்தரர் திருப்பணிக்கு அடிமைத்திறம் வேண்டி பாடிவர இறைவன் புளிய மரத்தில் ஒளிந்து கொள்ளவே சுந்தரர் அங்கும் சென்று பாட புளியங்காய்களை பொன்காய்களாக கீழே விழச் செய்தார் இறைவன். ஆதலால் பொன் பொருள் அருளும் ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் இருக்கும் சர்ப நாகர்கள் விக்கிரகங்களை பூஜித்து வழிபடுபவர்களுக்கு நாகதோஷங்கள் விலகும். ஆதலால் சர்பதோஷ பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது. காலசர்ப தோஷங்கள் மற்றும் ராகுகேது தோஷங்கள் நீங்குவதற்கும் ஈசனையும் நாயகர்களையும் வழிபட்டால் ராகுகேதுக்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்குகிறது. ஆகவே இது ராகு கேதுவுக்கும் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. காந்தேஸ்வரர் சந்நிதியில் ஓங்கார விநாயகர் உள்ளார். சலந்தரன் வழிபட்ட சலந்தேஸ்வரர் கோயிலை சார்ந்து தெற்கு பக்கத்தில் எழுந்தருளியுள்ளார். சுந்தரர் ஒரு பதிகம் பாடி பரவி பொன்பெற்ற ஸ்தலம். சுந்தரரின் தேவார பாடலை பாடித் தொழுதால் பாடலில் கூறியிருப்பது படி நெய்யும் பாலும் தயிரும் படைத்து பதிகத்தை பாடித் தொழும் பக்தர்களுக்கு பொன்னும் பொருளும் குறைவின்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். சர்ப்பதோஷங்களும் நீங்கும் என்பதும் ஐதீகம். சுந்தரர் தேவார் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூஜனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கழலடி தொழுதுயினால் ஐவர் கொண்டாடிங்காட்டவாடி ஆழ்குழி பட்டெழுந்து வேனுக்கு உய்யுமாறுன்றருளிச் செய்யேன் ஓணகாந்தன் தலிவுளீரே. திருச்சிற்றம்பலம்.